இதுல என்ன நுணுக்கங்கள் இருக்கு? இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட விப்பு, அதாவது கொறடான்னு சொல்லுவாங்க. இவரு என்ன பண்ணுவாருன்னா, அதாவது அவரு வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்ண சொல்லுவாரு. அதாவது எம்.எல்.ஏ ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ்லாம் இப்போ இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேயோட கொறடா விப் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவரு என்ன சொல்றாருன்னா, டிவிகேக்கு அகைன்ஸ்ட்டா வோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அது எல்லா மக்களுமே, எல்லா எம்.எல்.ஏஸுமே ஏடிஎம்கேல இருக்கவங்க ஃபாலோ கண்டிப்பா பண்ணி ஆகணும். அகைன்ஸ்ட்டா பண்ணாங்கன்னா, விப் என்ன பண்ணுவாருன்னா, அந்த எம்.எல்.ஏ மேல ஆக்ஷன் எடுப்பாரு. இதுதான் நடக்கும். இப்போ என்ன நடக்குது? அகைன்ஸ்ட்டா பண்ண சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி சார். நெறைய வாட்டி சொல்லிட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி சாரோட டீம் பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட்டா பண்ணல. இன்னைக்கு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது, லீடர் பார்த்தீங்கன்னா, பார்ட்டியோட பொலிட்டிக்கல் லீடர் வந்து அந்த ரெட்டை இல சின்னம், இன்னைக்கு வந்து அந்த ஏடிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆஃபீஸு எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி சாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்குங்க. இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, உண்மையான லீடர் யாரு? அதாவது பார்ட்டியோட செக்ரட்டரி யாரு? பார்ட்டியோட உண்மையான தலைவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சார் தான் ஏஐஏடிஎம்கேக்கு. ஆனா இதுல இருந்து பிரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கான புது கட்சி பேர் வைக்கிறாங்களா? இல்ல வந்து ரெட்டலைய அவங்களே கேட்கிறாங்களா? அது